ஹலோ மக்களே 552வது எபிசோட்ல பேர்லாம் போன எபிசோட் பார்த்தா ஹார்டி ஜோன்ஸ் கான்க்ரோசோ பிளாசாக்கு வந்துட்டான். அங்க என்னன்னு பார்த்தா கிங்க லாக் பண்ணி வச்சுட்டான். வந்தது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் பயம் கொடுத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஃபுக்கோபோஷி பிரதர்ஸே அடிச்சு நொறுக்கிட்டான். இங்க என்ன பார்த்தா ஒவ்வொரு பக்கம் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லூஃபி குரூ எங்க போனாங்கன்னே தெரியல. இங்க வேண்டர் டக்கான அவன் ஒரு புது ஐடியா கொண்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் ஜீம்பே என்ன செய்யறாருன்னா மெகலோ கூட பிரின்சஸ் ஷிரகோஷி கூட அங்கிருந்து கிளம்புறாரு. அங்க என்ன பார்த்தா முகியோர குரூ யாருமே இல்ல. இங்க ஃபுக்கோபோஷி திரும்பி காட்டுறாங்க. இது அந்த ட்ரக்கோட பவரடான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஹார்டியும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம பிளாசாக்கு பக்கத்துல போயிட்டுன்னு சொல்லிட்டு ஜிம்பே ஜெட்டு வேகத்துல போய்கிட்டு இருக்காரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷிரகோஷியோ பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷிரகோஷியோ வருத்தத்துல பறந்து போய்கிட்டு இருக்கா. பா ஜிம்பே அங்க பாருங்க அது அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. எங்க அப்பாவை நான் பாத்துட்டேன்னு சொல்றாங்க. ஆனா அங்க என்னன்னு பார்த்தா அவங்க அப்பாவோட பொம்மை தான் இருக்க தவிர வேற எதுவுமே இல்ல. ஃபாதர்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து போய் கேட்ச் பிடிக்கலான்னு போறாங்க. பார்த்தது உண்மையானாலே கிடையாது. அது ஒரு ட்ராப். மாட்டிக்கிட்டாங்க அவங்க. என்னன்னு பார்த்தா ஷிரகோஷியை வந்து கயிறு கட்டி லாக் பண்ணிட்டாங்க. ஜிம்பே எங்க இருக்காருன்னு தெரியல. அவரே லாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேங்க ஏகப்பட்ட ஆடியன்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹார்டி ஆல்சோ பேசிக்கிட்டு இருக்காங்க. டே இந்த வியூவை பாருங்கடா சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா பிரின்ஸ் 3 பேரையும் லாக் பண்ணிட்டாங்க. கிங்கையும் லாக் பண்ணிட்டாங்க. டே என்னடா இப்படி நடந்துருச்சு, நம்ம கிங்டமே அழிய போதான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டே இவனுக்கு நெருப்பு வச்சு சுற்றுவோண்டா அப்படின்னு சொல்றாங்க. ராயல் ஃபேமிலிலாம் வேஸ்ட், நம்ம ஃபைட்டுக்கு ஈக்குவலா இவனுக்கு பக்கத்துல கூட நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹார்டியோட ஆபீசர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. அப்பா எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. டே நீங்க கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லடா, இந்த பவர் எல்லாமே ஃபேக் பவர், உண்மையான பவர்லாம் கிடையாது. இது ட்ரக் மூலியமா தான் இப்பெல்லாம் பண்றானுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு கிங். அவங்கள உயிரோட நம்ம எரிச்சிருவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம யாருன்னு காட்டுவோம், இவங்களை கொண்டுட்டு புது ஆட்டத்தை நம்ம ஆடுவோம்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா ஃபிஷ்மன் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. கொல்லுவோம்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டே கொஞ்சம் அமைதியா இருங்கடான்னு சொல்றாங்க. டே டெக்கன் க்ரூட்ட இருந்து எந்த விஷயமே எனக்கு வரல, அப்ப நான் ஷிரகோஷி இன்னும் வெளியே சுத்திக்கிட்டு தான் இருப்பான்னு நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. சரி அப்பா வந்துட்டானா அவளை கொன்றலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. டே என் தங்கச்சிக்கு சண்டை போடலாம் தெரியாதா, தேவையில்லாம அவளை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் எல்லாம் பேசுறானுங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றான். அவளோட பவர் எப்படி எங்களுக்கு வருங்காலத்துல பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால அவ கதையை முடிக்க போறோம்னு சொல்றானுங்க. அதுக்குள்ள இங்க என்னன்னு பார்த்தா கேப்டன் ஹார்டி இங்க பாருங்கன்னு சொல்றாங்க. பிரின்சஸ் ஷிரகோஷி அந்த மீன் எல்லாத்தையும் கெட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஜீம்பே லாக் ஆகி இருக்காரு. அப்பா அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டே நான் எவ்வளவு லக்கின்னு பாரு, நான் தூக்கணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள எங்களை தூக்கிட்டே வந்துட்டானுங்க, இது எனக்கு போதுன்னு சொல்றாங்க. ஜீம்பே லாக் ஆயிட்டாரு இவனுங்க கிட்ட. நடந்துருச்சு, நீ எதுக்கு வருத்தப்படாதுன்னு சொல்றாரு ஜிம்பே. ஜிம்பே ஒரு காலகட்டத்தில் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். டே ஹார்டி உனக்கு என்னடா ஆச்சு, நீ பாக்க டிஃபரெண்டா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே இவர் வார்லாட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஐலண்டுக்கே வருது இல்லையடா, இவர் எங்கடா போனாரு? முகிவரா லூஃபி தானே பிரின்சஸ் ஷிரகோஷியை கடத்திட்டு போனா, பா ஜிம்பே காப்பாத்திட்டு வரான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒன்னா கேதர் ஆயிட்டீங்கடா, நானே கேதர் பண்ண நினைச்சேன், இது எனக்கு போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. இப்ப என்னோட ஒரே ஒரு எண்ணம் வந்து இந்த முகிவரா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதை பத்தி மட்டும் தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். இந்த நேரத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்துருப்பாங்க, அதனால எல்லார் கதையும் கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சடனா பார்த்தா யாரோ ஒரு குரூப் அங்கிருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கானுங்க. யார் எங்க நடந்து வரானே ஒன்னும் புரியல. இது கடைசி நேரத்துல 30,000 ஹியூமன்ஸ் நாங்க சேவ் பண்ணி வச்சிருக்கோம்டா, அவனுக்கு எல்லாருமே என்னோட அடிமைகள் அப்படின்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட மனிதர்களை வந்து அங்கிருந்து இழுத்துட்டு வரானுங்க. அது போக 70,000 ஃபிஷ்மன்ஸ் ஆட்களை நான் சேர்த்திருக்கோம், இதை பாருங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஃபிஷ்மன் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்துகிட்டு இருக்கானுங்க. பிரின்சஸ் ஷிரகோஷி ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கா, இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா ஆள்களும் அங்க இங்க இருந்து மொத்தமா நடந்து வந்துகிட்டே இருக்கானுங்க. ஃபிஷ்மன் டிஸ்ட்ரிக்டே நாங்க மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டோம்டா, இந்த இடத்துல இனிமேல் நாங்க வாழ போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹார்டி. பார்த்தா எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுக்கு சத்தம் போடுற சத்தமே வந்து அந்த இடத்துல நிலநடுக்க வர்றது மாதிரி இருக்கு. எல்லாரும் கொண்டாடுறானுங்க. கிங்கோ முழிக்கிறாரு, என்னடா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பொறுமையா இருக்கான்னு சொல்றான். அது போக கொஞ்சம் பெண்களும் குழந்தைகளும் இருக்காங்க, அந்த அடிமைகளை நம்ம இங்க யூஸ் பண்ண முடியாது, அவங்களை நான் அப்புறம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக ஏகப்பட்ட மனித அடிமைகள் நாங்க வச்சிருக்கோம், நாங்க ஆட்டத்தை வேற மாதிரி ஆட போறோம்னு சொல்றான் ஹார்டி. எவம்லாம் எனக்கு வந்து தடையா இருக்கணும், அவன் கதை எல்லாத்தையும் முடிச்சிருவேன், எல்லாத்தையும் கொன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே ஹார்டி உன்னோட பொடிகளை வச்சு விளையாடுறதோட வச்சுக்கணும், நீ என்னதான் புஷ் பண்ணாலும் உனக்கு அந்த அளவுக்குள்ள லக்கு கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ பார்த்தா மேடம் ஷெர்லி வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹார்டி ஜோன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கான். நான் ஒரு மெசேஜை கொடுக்க தாண்டா இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ மேடம் ஷெர்லின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என் ப்ரீவிஷன் மூலியமா ஃபிஷ்மன் ஐலண்டே அழிய போதுன்னு பார்த்தேன்டா, அதுக்கு ஒருத்தன் தான் காரணமா இருப்பான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. நீ என்னை தான் கண்டிப்பா பாத்திருப்ப, அப்படித்தானே, நான் தான் அது செஞ்சிருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டே இந்த ஃபிஷ்மன் அழிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தன் அது முகிவரா லூஃபி தான், என் ப்ரீவிஷன்ல அவனை தான் காமிச்சிச்சு, உன்னையே காட்டலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அவன் எப்படி செய்வான் என்ன செய்வான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவன் தான் அதை பண்ணுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னடா சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு ஹார்டி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட பாயிண்ட் என்னன்னா நீ மட்டும் கிடையாது, அதை மட்டும் தெளிவா தெரியுதுன்னு சொல்றான் ஹார்டி ஜோன்ஸ். ஃபிஷ்மன் ஐலண்டோட விதியவே மாத்த போறது நீ கிடையாது ஹார்டி, அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேடம் ஷெர்லியோட ப்ரீவிஷன் இனிமே கரெக்டா தான் இருக்கும், அப்பனா எதுவுமே மாறாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹார்டி ஜோன்ஸோ அப்படின்னு நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா
சடனா வாட்டர் ஷாட்டை வந்து மேடம் ஷேர்லி மேல ஒரு போடு போடுறான். அடிச்சு அவளை ஏறல பறக்க விட்டான். அவளும் ரத்த வெள்ளத்துல சாஞ்சிட்டா. நீ என்னையவா எதிர்த்து பேசுற, என்னையெல்லாம் யார் எதிர்த்து பேசுறாங்களோ அவன் கதையை முடிச்சிடுன்னு சொல்றான் ஹார்டி. நான் ஒன்னும் உன்னோட பிரதர் ஒன்னும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே வந்து நாங்க பிரதர் நினைக்கிறது எங்களோட அண்ணன் ஆர்லாங்க தான் நினைக்கிறோம். அப்பத்துல இருந்து நாங்க பவரை எடுக்கன்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் ஆர்லாங் பைரட்ஸ் ஆக நினைச்சோம். எல்லாரும் நாங்க ஒண்ணு சேர்ந்துகிட்டு இருந்தோம்னு சொல்றான் அவன். ஆர்லாங் கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒண்ணு தெரிஞ்சிச்சு, இந்த கண்ட்ரியை அவனுக்கு மேல ஒருத்த கொண்டு வரணும்னா அது என்னால மட்டும்தான் முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப தேவைப்பட்ட பவர் எல்லாமே என் கையில இருக்கு, என்னோட பவரை பாருன்னு சொல்லிட்டு ஹார்டியோ கத்திக்கிட்டு இருக்கான். நான் ஒண்ணு இது இப்ப ஆரம்பிக்கல, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன். இது எப்ப ஆரம்பிச்சேன்னு தெரியுமா? குயின் இறந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் நான் இதை ஆரம்பிச்சேன். அப்பத்திலிருந்து நான் போட்ட பிளான்டா. குயின் ஒத்தேமே எப்படி இறந்தாங்கன்னு உங்களுக்கு முதல்ல சொல்லணுமான்னு சொல்லிட்டு கேக்குறான். சொன்னோன்னு ஷாக் ஆகுறாங்க. அவளை கொன்னதே நான் தான் சொல்றான். என்னடா இதுன்னு சொல்லிட்டு மிரண்டுட்டாங்க. இப்படிலாம் நடந்திருக்காதுன்னு சொல்றாங்க. அந்த ஹியூமன் தானே கொன்னான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா முழிக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சுடா, அதுக்கு கூட நான் ஒரு டீல போட்டேன்னு சொல்றான். நீ என்ன செய்ய சொல்றியா, நான் செய்யறேன்டா, எனக்கு பணத்தை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு ஹார்டி அந்த பணத்தை தூக்கி போடுறான். என்னன்னு பார்த்து இந்த பணத்தை எல்லாம் தூக்கிக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு பாதி தான் தந்திருக்கேன், வேலையை முடிச்சுனா இன்னும் பாதி தருவேன்னு சொல்றான். அவன் பார்த்தா ஆல்ரெடி ஹார்டி அவன்கிட்ட ஒரு டீல் போட்டிருக்கான். நான் இப்ப உனக்கு என்ன தாண்டா பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. சொல்றத வந்து குழந்தை கூட பண்ணும், நீ அதை மட்டும் தெளிவா பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. சொல்ற அன்னைக்கு யாருக்கும் தெரியாத மாதிரி நீ ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அந்த சமயத்துல வந்து அவனும் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு இருந்திருக்கான். என்னன்னு பார்த்தா பழைய விஷயம் தான் காட்டுறாங்க. டே நெருப்பா எரியுது நெருப்பா எரியுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஹார்டியும் அங்கதான் நின்றுக்கிட்டு இருக்கான். பார்த்தா குயின் ஒத்தையும் வந்து எல்லா பேப்பரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கா. சடனா மேல இருந்து ஒரு ஆள் சுடுறாங்க. அது சுடுறது வேற யாருமே இல்ல, அது ஹார்டி தான் சுட்டுருக்கான். குயின் ஒத்தையுமே சுட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஆள் வெளியே வர அந்த ஹியூமனு, டே நீ சொன்ன வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன்டா, மிச்ச காசை கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. நெருப்பு வைக்க சொன்ன அந்த பேப்பருக்கு அதே மாதிரி நான் நெருப்பு வச்சிட்டேன், இதுக்கு மேல என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. என் காசை கொடு நான் கிளம்புறேன்னு சொல்றான். சடனா ஒரு கண்ணை கீழே தூக்கி போட்டுட்டு ஹார்டி அவன் மேலே கண்ணை தூக்கி வைக்கிறான். என்னடா இப்படி பண்றான்னு சொல்லி கேக்குறான். சடனா ஹார்டி அவனை சுட்டு தள்ளிட்டு ஒரு சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹியூமனை தூக்கி காட்டுறான். இவன் தாண்டா நம்ம குயினை கொன்னான்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கான். பார்த்தது எல்லாமே ஹார்டியோட பிளான் தான். குயின் ஒத்தையுமே கொன்னதே இவன் தான் இவள் நாள். உங்க எல்லாத்தையும் நான் முட்டாளாக்கிட்டேன்டா அன்னைக்குன்னு சொல்றான். டே குயின் ஒத்தையுமையே கொன்னது நீயான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. கிங்கோ கோவப்படுறாரு. பார்த்தா அவரை ஏர்ல வச்சு அட்டாக் பண்றான். சிரகோஷியோ அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா, ரொம்ப கோவப்படுத்திக்கிட்டு இருக்கா. அப்படிதானே சிரகோஷி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எல்லாத்தையும் உங்க அம்மா கெஞ்சிட்டு என்னெல்லாம் செஞ்சா, ஹியூமன்ஸ் கூட ஒண்ணு சேர நினைச்சா, ஆனா அது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்றான் ஹார்டி. உங்க அம்மா சாக வேண்டிய ஆளுதான், நல்ல வேலை இறந்துரும் செஞ்சுட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹார்டி. அவளை வச்சு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி போட்டேன், அதுக்கப்புறம் என்னோட ஸ்ட்ராட்டஜி தெளிவா ஒர்க் ஆச்சு, உங்களுக்கு ஹியூமன்ஸ் மேல ஏகப்பட்ட வெறுப்பு வந்துருச்சு, அதை வச்சு நான் என் ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கீன் ஒத்தையுமே கொண்டுட்டு ஹியூமன்ஸ் மேல பழிய போட்டேன், நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சு, நானும் வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் நான் ட்ரிக் பண்ற மாதிரி ட்ரிக் பண்ணிட்டு நான் ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருக்குல்ல சிரகோஷி, நான் கொன்னது சூப்பரா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்க அம்மாவை கொன்னதே நான் தான், எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காம. அவ கோவப்பட்டான்னா எல்லா சீமான்ஸரும் வெளியே வர ஆரம்பிச்சிரும். எனக்கு இது ஆல்ரெடி தெரியும் சொல்றாவா. என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. என்னதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன நீ சொன்னு சொல்லிட்டு ஹார்டியோ ஒரு பக்கம் அவனே ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் பார்த்தா கடலுக்கு கீழே தான் காட்டுறாங்க. வேண்டர் டக்கன் ஒரு கதை சொல்றான். டே ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி மிஸ்டீரியஸ் ஜெயிண்ட் ஷிப் ஒன்னு உருவாக்குனாங்கடா, அந்த ஷிப்பு பேரு நோவா, அதை பத்தி தான்டா இப்ப நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றான். அந்த கப்பல்ல ஒரு மிஸ்டீரியஸான விஷயம், அத ஒரு மர்மமான விஷயம் இருக்குடா, அது முன்னாடி நடந்ததுன்னு சொல்றான் அவன். இப்ப அதனை ரைட் ஹேண்டால தொடப்போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வேண்டர் டக்கன் நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறானுங்க. சடனா தொட்டோன்னே அது ஒரு மாதிரி கலர்ல மினுங்குது. கப்பலை தொடுறான். தொட்டுன்னு இந்த கப்பல்ல இருக்கு ஏதோ ஒன்னு மூவ்மெண்ட் ஆகுது. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. என் மனசுல உள்ள வழி என்னைக்குமே போகவே போகாதுடான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல அந்த கப்பல்ல இருக்க செயின் அப்படியுமே வந்து மேல போக ஆரம்பிக்குது. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க அவனுங்க. நான் அந்த நோவா கப்பலை இங்க இருந்து சிரகோஷி மேல தூக்கி வீச போறான்னு சொல்றான். தொட்டோன்னு இந்த கப்பல் அப்படி மேல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கப்பலே ஃபிஷ்மன் ஐலண்ட் சைஸ்ல தான்டா இருக்கு, இது அங்க போய் விழுந்துச்சுன்னா ஃபிஷ்மன் ஐலண்டே செதறிடும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. சிரகோஷி மட்டும் சாக மாட்டாடா, அங்க இருக்க எல்லாருமே செத்துருவாங்கடான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சிரகோஷி இனிமேல் நீ வாழவே போறதுல, உனக்கு ஒரு குட் பைன்னு சொல்றான். நோவா கப்பல கீழ இருந்து வானத்துல பறக்குது. அதோட முடியாது கிடைத்த சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.